இருதய மாதத்தின் 3ஆம் நாளாகிய இன்று நாம் இயேசுவின் திறக்கப்பட்ட இதயத்தை குறித்து தியானிப்போம். இயேசு இறந்த பின்பும் அவரை ஈட்டியால் படைவீரன் ஒரு குத்தினான். இறந்த பின்பும் தன் இறுதி வரை தண்ணீரும் ரத்தம் இருந்த அந்த கடைசி சொட்டு வரை இயேசு இந்த பூவுலகிற்கு அளித்துதான் சென்றார். என்னிடம் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு தன்னையே முழுமையாக கடுத்த அன்புதான் கல்வாரி மலையில் நாம் காண்கிறோம். அவரது திறக்கப்பட்ட இதயம்தான் நமக்கு இன்று வரை அன்பு அளித்துக் கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக, அகஸ்தினார் போன்ற திரு அவையின் தந்தையர்கள் இவ்வாறு கூறுவார்கள்: ஆதாமின் விழாவில் இருந்து பிறக்கப்பட்டவள் தான் பெண் ஏவாள் என்று கூறுகிறோம். அதே போல புதிய ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் விழாவில் ஈட்டியால் ஊடுருவப்பட்ட தண்ணீரில் இருந்தும் ரத்தத்தில் இருந்தும் வந்ததுதான் அந்த இயேசுவின் மணவாட்டியான திரு அவை என்று கூறுகிறோம். தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால், நம் பாவங்களை கழுவி நம்மை புனிதமாக்கும் திருமுழுக்கை தருகிறது. கிறிஸ்தவராக வரும் ஒவ்வொருவரும் திருமுழுக்கில் தான் திரு அவைக்குள் நுழைகிறார்கள். இரண்டாவதாக, நாம் ரத்தத்தை குறிப்பிடும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி ராவுணவின் போது தன் உடலையும் ரத்தத்தையும் இறுதி வரை இருக்கும் வரை நம்மிடம் விட்டு சென்றால் அந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு புனிதம் அடைந்து விண்ணகம் செல்கிறோம். எனவே திரு இருதய ஆண்டவரின் மாதத்தை திரு இருதய ஆண்டவரை தியானிக்கும் நாம் அவரின் அன்பையை மற்றவர்களோடு பகிர்வோம். நாமும் புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.